ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜூன் 7 சாட்டர்டே மினி விளாக். இவ்வளோ வருஷமாக இந்த ஊரில் இருக்கோம், இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது தெரியாமலே இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அதை பார்த்தே ஆகணுன்றதுக்காக நானும் என் தம்பி ஒய்ஃப் அப்புறம் என் பையன் 3 பேருமே சனிக்கிழமை எங்கள் ஊரில் நடக்கிற இந்த வார சந்தைக்கு கிளம்பி போயிட்டோம். ஆக்சுவலாக இது ஒரு வருஷமாகவே இந்த ஊரில் நடக்குதுன்றது எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு 10 நாளுக்கு முன்னாடி தான் எனக்கே தெரிய வந்தது இந்த மாதிரி ஒரு வார சந்தை நடக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வார சந்தையில் எல்லா பொருளுமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு குவாலிட்டி கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டது உண்மையான்னு பார்க்குறதுக்காகவே சந்தைக்கு கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சந்தை பார்த்தீங்கன்னா 3 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் நடக்கும். சாட்டர்டே மட்டும் தான் நடக்கும். எங்கே பார்த்தீங்கன்னா ரெடில்ஸில் பாடிநல்லூர் ஊராட்சி மன்றது அந்த கிரவுண்டில் தான் நடந்துகிட்ருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் யாராவது ரெயில்ஸ் நியர்பை இருந்து இந்த மாதிரி சந்தையை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். பொருட்களும் வாங்கலாம், அஃபோர்டபுளான ப்ரைஸு தான் இருக்குது. காய்கறிகள் தவிர்த்து பார்த்திங்கன்னா சிறுதானிய வகைகள் நிறைய வச்சு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. சிறுதானியம் பார்த்திங்கன்னா கடையிலலாம் சூப்பர் மார்க்கெட்லாம் ஒரு பேக்கெட் எடுக்க போனோம்னா நம்மளுக்கு ரேட் அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே படி கணக்கில் சேல் பண்ணுறாங்க. ஒரு படி, 1/4 படி, அரை படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணுறாங்க. அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்குது. கம்பேரிசன் சூப்பர் மார்க்கெட்டை விட விலை கம்மியாகவே இருக்குதுன்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் காய்கறிகள் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்காங்களா அந்த காய்கள், அதாவது எடை போட்டு வைக்க மாட்டாங்க. அவங்க அந்த கிண்ணம் ஃபுல்லாக அள்ளி வச்சுருவாங்க. அந்த ஒரு கிண்ணம் 20 ருபீஸ். எப்படியும் இருந்தாலும் அந்த கிண்ணத்தில் அடிக்க வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 450 கிராம்ஸ்க்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. நான் வீட்டுக்கு செக் பண்ணி பார்த்தேன் வெயிட் மிஷினில் எவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வெயிட் வச்சு பார்த்தேன். குறைஞ்சது 450 கிராம்ஸ்க்கு மேலே தான் இருந்தது, தவிர்த்து கம்மியாக இல்லை. பட் ஒவ்வொரு சில காய்கள் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க. விலை ஜாஸ்தியாக இருக்க காய்கள் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. முருங்கைக்காலாம் பார்த்தீங்கன்னா 4 பீஸ் 20 ருபீஸ்ன்னு சேல் பண்ணியிருந்தாங்க. உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 1 கேஜி 30 ருபீஸ். கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஜி 45 ருபீஸ் இருந்துச்சு. பட் இங்கே அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இருந்துச்சு. கம்பேரிசன் நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை ஒரு வெஜிடபிள் ஷாப்லேயோ போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதை விட எனக்கு கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்த மாதிரி தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு. ஸோ நீங்கள் நியர்பையில் இருந்து நீங்கள் விசிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா ஒரு 7 o'clock மேலே போங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் பார்கெயின் பண்ணி வாங்க முடியும். ரேட்லாம் கம்மி பண்ணி தருவாங்க. ஸோ அவெல்லாம் எங்கள் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.